இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கிய விவகாரம் தொடர்பாக காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்ததை ரீல்ஸ் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட இளைஞர்களின் இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் 3 பேர் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கி செல்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் திருப்பூரைச் சேர்ந்த சஞ்சய், டிக்சன், தமிழ்நாதன் ஆகியோரை கருமத்துப்பட்டி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். 3 பேரின் முகவரியை பெற்றுக்கொண்ட போலீசார் அவர்களுக்கு அபராதம் விதித்ததுடன் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் காவல் நிலையத்திற்கு வந்து சென்றதை இளைஞர்கள் ரீல்ஸ் வீடியோவாக எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கருமத்தம்பட்டி போலீசார் மீண்டும் 3 இளைஞர்களையும் காவல் நிலையம் வரவழைத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இளைஞர்களின் 3 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பெற்றோர் வருத்தம் தெரிவித்ததால் 3 பேரையும் ஜாமீனில் விடுவித்த போலீசார் 3 இளைஞர்கள் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ரேஷ் டிரைவிங் பண்றது பழக்கம். இது போன வாரம் கோயம்புத்தூர்ல ஹைவேல நாங்க ரேஷ் டிரைவிங் பண்ணதுனால பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அட்வைஸ் பண்ணி ஃபைன் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபைன் போட்டு அனுப்பி விடுறப்போ நாங்கள் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போறப்போ வீடியோ எடுத்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி ரோட்ல போறப்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா வீடியோ எடுக்காதீங்க, போலீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காதீங்க. இந்த மாதிரி ரோட்ல வீடியோ எடுத்துட்டு போறது, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இனிமேல் யாருமே வீடியோ எடுக்காதீங்க. அது எங்களுக்கு போலீஸ் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எங்களுக்கு புரிஞ்சுது. இனிமேல் பண்ண மாட்டோம். எங்களை பார்த்து எது யாரும்